இந்த மேடையில் எல்லார் ஈஸ்வரியும் பி சுசீலாவும் ஜானகியும் பாடுறாங்களோன்னு என்ன தோன்றக்கூடிய அளவுக்கு அருமையான பாடலை தருவதற்காக அன்பு மகள் கிலோனா அவர்கள் எல்லோருமே ரத்தின சுருக்கமாக கொண்டு போவாங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாளே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாளே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று முண்டாசு கவிஞன் பாடிய முப்பொழுதும் தவிட்டாத தெள்ளமுதா முத்தமிழை முத்தமிட்டு வணங்குகிறேன். நடுவர் உள்ளிட்ட அவையை பணிவுடன் வணங்கி சான்றோர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த அவையை மிகவும் பணிவுடன் வணங்கி, ஐயா இவ்வளவு நேரம் இந்த கௌதமி முத்து வந்து பேசிட்டு போயிருக்காங்களாங்க வாழும் கவிஞர்களுக்கு, ஏதாவது உங்களுடைய பெரும் அந்த மக்கள் மனசுல பதிகிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காங்களாங்க? அப்படி ஒன்றும் சொன்னது மாதிரி தெரியலையே. சொல்லவே இல்லைங்கய்யா. நீங்க அந்த பாட்டுலாம் கேட்டு கேட்டு தபேல அதிர்ச்சியில நீங்க மயங்கி போயிருந்தீங்க. ஆனா சத்தியமா சொல்லணும்னா உங்களுடைய முழு பெருமையை சொல்லக்கூடிய முழு தகுதி எனக்கு தாங்க இருக்கு. அப்படியா? எங்க அன்னைக்கு தான் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா எனக்கு தான் இருக்கு. ஏன்னா அது சாதாரணமான வார்த்தை இல்லைங்க. உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேங்க. அந்த நன்றி கடனோட வெளிப்பாடான வார்த்தை. அப்படியா? ஆமாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு எல்லா மக்களுமே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா உண்மையாகவே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, எங்க ஐயாவுடைய தலைமையில சென்னையில நடைபெற்றுக் கொண்டிருந்த பட்டிமன்ற விழாவில் நான் பேசி பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை கேட்டு வந்த வாய்ப்பு தாங்க திரைப்பட துறையில பின்னணி பாடகி ஆகிற வாய்ப்பு. அதனால உங்க முன்னாடி எங்க ஐயாவுக்கு நன்றிகளை சமர்ப்பித்துக் கொண்டு, ஐயா இப்ப நான் உங்களோட பெருமை 2 வரை சொல்ல போறேன். கை தட்டு சும்மா அதிரும் பாருங்க. பட்டிமன்ற உலகில் எத்தனை தலைப்புகள் கொடுத்தாலும், பட்டிமன்ற உலகில் எத்தனை தலைப்புகள் கொடுத்தாலும் அத்தனை தலைப்புகளுக்கும் சலிக்காமல் முகம் சுளிக்காமல் தீர்ப்புகளை சுண்டல் மாதிரி அள்ளி அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற நடுவர் சங்கிமங்கி அவர்களே, அதுக்கு நீனே பரவாயில்லையம்மா. என்னங்கய்யா சங்கி மங்கியா? ஏன் என்னங்க சங்கி மங்கினா சாதாரணமான வார்த்தைங்க. அதுக்கான விளக்கத்தை சொல்லி திருப்பி எல்லாருமே கைத்தட்டு அள்ளிக்கிட்டு வரும் பாருங்க. சங்கி மங்கிக்கு விளக்கம் வேற சொல்ல போறேன். ஐயா பெரிய விளக்கங்க சொல்லட்டுங்களா? எப்படி? சங்கி மங்கினா என்ன தெரியுமா? சங்கி மங்கினா சங்கீதத்தை மங்காமல் 8 கட்டையிலும் சுதி சுத்தமாக பாடக்கூடிய ஒரே ஒப்பற்ற நடுவர் நிறுத்தங்க. சகோதரி பர்வீன் சுல்தானா, நான் தப்பிச்சுக்கிட்டேன். இதை மட்டும் சொல்லாமல் போயிருந்ததுன்னு வச்சுக்கோ, அடுத்த வாரம் நான் சிங்காரப்பேட்டைக்கு பட்டிமன்றம் வரும்போது நம்ம ஆளுங்க அங்கே என்ன ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா, ஆடுதுறை சங்கி மங்கி சிங்காரப்பேட்டையில் அலையுதுரா அப்படின்னா என்ன ஆகுறது? எங்க உண்மையாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல தரமான ரசிக பெருமக்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கோம். அற்புதமாக எதிர்கால இந்தியாவை வடிவமைக்க காத்து கொண்டிருக்கிற எதிர்கால அப்துல் கலாம்களே, அன்னை தெரசாக்களே, உங்களுக்கு அத்தனை பேருக்கு வணக்கத்தை சொல்லி, ஐயா இப்ப நான் உங்க 2 பேர்த்த பார்த்து கேட்கிறேங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை 2 பேர்த்த பார்த்து கேட்கிறேன். இந்த காலத்து பாடல் ஆசிரியர் பாட்டு எழுதி நான் புதிய திரைப்பட இசையமைப்பாளர் அவர்களுடைய இசையில நான் பாடி இருந்தாலும் கூட வாழ்ந்த கவிஞர்கள் தான் வாழ்வியல் சிந்தனைகளை வடித்து கொடுத்தார்கள்னு பேச வந்திருக்கேன். இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கணும். நிச்சயம். ஐயா இப்ப நானும் வந்து என்னோட பங்குக்கு நல்ல ஒரு முறையான 25 வயதில் வரக்கூடிய முறையான காதலை பத்தி பேச போறேன். திருமணத்தில் முடியும் பாருங்க, அந்த காதலை பத்தி பேச போறீங்க. ஏன்னா நான் மட்டும் காதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் நீங்க நினைக்காதீங்க. உலகம் தோன்றின உடனே தோன்றினது காதல் தாங்க. அப்பவே வீணா போயிட்டானுங்களா? ஏங்க நெகட்டிவாவே பாக்குறீங்க, பாசிட்டிவா பாருங்க. இன்னும் கூடுதலா சொல்ல போனா உலகத்திலேயே கடவுளுக்கு அடுத்தபடியாக அதிக பக்தர்களை கொண்டதுனால அது காதல் மட்டும்தான். ஆபரேஷன் செய்து கொள்ளாமலேயே 2 இதயங்கள் இடம் மாறும் நிலை காதல். ஹோமியோபதி வைத்தியம் பண்றது. கண்கள் செய்யும் சிறு தவறுக்கு இதயம் அனுபவிக்கும் ஆயுள் தண்டனை தானங்க காதல். உன்னை பார்த்த முதல் நாள் என் நினைவில் இல்லை, உன்னை பார்த்த முதல் நாள் என் நினைவில் இல்லை, உன்னை பார்த்த நாள் முதல் என் நினைவே இல்லைன்னா பித்து பிடிச்சு கவிதை எழுத முடியும்னா காதலுக்கு தானங்க. காதல் பண்ணும்போது நம்ம ஆளுக்கு அப்படிதான் பேசுவான். உயிரேம்பான் தயிரேம்பான், 2 புள்ள பிறக்கட்டும் 2 சம்சா கூட வாங்கி தர மாட்டான். அவ்வளவுதான்டா. இப்படிதான் நாங்க. எனக்கு அந்த அனுபவமே சத்தியமா இல்லைங்க. எனக்கு என்ன காரணம்னா, எனக்கு கல்யாணம் ஆகி மிகச்சரியா சொல்ல போனா 2.25 வருஷம் ஆச்சுங்க. இந்த 2.25 வருஷம் ஆனால் ஏன் மேல உள்ள காதல் பாசம் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. ஐயா நேத்து தாங்க அந்த கல்யாண நாள் கூட கொண்டாடணும். 2.25 வருஷத்துல? ஆமாங்க. தமிழ்நாட்டுல 2.25 வருஷத்துல கல்யாண நாள் கொண்டாடுற ஒரே குடும்பம் உன் குடும்பம் தான் போடும். என்ன காரணம்னா பிறந்தது எல்லாமே குறப்பிரசவமாவே பிறந்தது. ஏங்க ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறை நாங்க கொண்டாடிடுவோங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டெல்லாம் கேட்டோம்னா கவிதை சும்மா பொத்துக்கிட்டு வரும். பாத்தீங்களா?
என்னுடைய கணவர் நேத்து இந்த 2.25 வருஷ கல்யாண நாள் அன்னைக்காக என்னை பாராட்டி எனக்காக காதல் கவிதை ஒண்ணு அர்ப்பணிச்சாருங்க. உன் வீட்டுக்காரரு? ஆமாங்க. அத இந்த பெரியவங்க மத்தியில எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பாயிண்ட் எக்கோ வைங்களே, அந்த மனுஷனுக்கு கேட்கட்டும். வேணாம் வேணாம், அவர் இன்னைக்கு நிம்மதியா தூங்கட்டும். இப்பெல்லாம் வேணாம். எழுதினாரு பாருங்க. அழகே கிலோனா, உலக அழகே கிலோனா, விளங்காத மனுஷன். நீ எச்சில் துப்பிய இடத்தில் நான் குச்சி நட்டு வைக்கவான்னு கேட்டாருங்க. இதுதாங்க வாழ்க்கை. பர்வீன், இந்த பொண்ணோட வீட்டுக்காரரு பிறந்தது ராமநாதபுரம். வானம் பார்த்த பூமி, மழையே இருக்காது. அதனால தான் அழகே கிலோனா நீ எச்சு துப்புன இடத்துல நான் குச்சி நட்டு வைக்கிறேன். நடுவர் அவர்களே, கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் காதல் பாட்டு எழுதினார்னா காதல் ரசம் சொட்டு. தத்துவ பாடல் எழுதினார்னா பகுத்தறிவு கதவை தட்டுங்க. இவங்களுடைய கவிஞர்கள் பாட்டு அப்பேற்பட்ட காதலுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதை நான் கண்டிப்பா உங்களோட பாட்டை நான் ரசிக்கிறேன்றதுக்கு சொல்ல வர்றேன். நம்முடைய பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும் பொழுது கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை பெண்களை பார்த்து வர்ணிக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க அருமையா வர்ணிச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. ஒரு கதாநாயகன் கதாநாயகியை பார்த்து காதலால பாடுறாரு. ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டு கட்ட கிட்ட 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 வந்து மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட. நீ நாட்டு கட்டன்ட்டியாப்பா? இப்ப பாரு, நான் இன்னொரு கட்டை எடுக்கிறேன். இன்னொரு கவிஞர் எழுதுறாரு. திம்சு கட்ட ஐ ஐ திம்சு கட்ட ஐ ஐ ஏந்தி என்ன கெடுத்து புட்ட கூட்டு கட்ட ஐ ஐ கூட்டு கட்ட ஐ ஐ எதுக்கு என்ன சுத்தி கிட்ட. இன்னொரு கவிஞர் எடுத்தார் பாருங்க, மிகப்பெரிய சவால் எடுக்கிறாரு. கிட்ட நெருங்கி வாடி கல்லாங்கட்ட உடம்பு காரி கட்டா எழுதி காரி பஞ்சாம சோதட்டி காரி தொட்ட விட்டான ஒரே உப்பு முட்டை தூக்கி போடி கேட்டு முதுகு காரி சாக்லேட் நரம்பு காரி. எங்களுடைய கவிஞர்கள் எழுதின ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டாலே உங்களால 1000 தரமான பாட்டை கொடுக்க முடியுமே. இங்க புதிய பறவைன்னு ஒரு திரைப்படம், அந்த பெண்ணுக்கு காதல சொல்றதுக்கு உள்ள ஏங்குது. அதுக்கு முன்னாடி நாணம் வந்து தடுக்கும் பாருங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே
அற்புதமான வரி. 55 வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த பாட்டு பாடம் வந்து இந்த நிமிடம் வரைக்கும் இந்த பாடல் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கு. நிச்சயமா நடுவர் அவர்களே, எங்க கௌதமி நல்ல நல்ல பொண்ணு தான், நல்ல பாடல்களை தான் தேர்ந்தெடுத்து பாடிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அந்த பாடல்களை கேட்கும் பொழுது பாத்தீங்களா, எப்பேற்பட்ட விசில் பறந்து சும்மா எந்திரிச்சு நின்று ஆடக்கூடிய அளவுக்குன்னா எங்களுடைய பாட்டை கேட்கும் பொழுது மனசு பரவசப்படும் நடுவர்களே. எவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க முடியும்? நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு நேரம் களைச்சு போய் உட்காந்துதான் ஆகணும். இன்றைய கால இளைஞர்களுக்கு எங்க ஊர் பக்கம்ல இந்த மாதிரியான பாட்டை கேட்டு ரொம்ப கெட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா நிழலுக்கும் நிஜத்துக்குமான உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கே தவிர்க்கிறாங்க நடுவர்களே. இலவச ரேஷன் அரிசிக்காக தனது தாயை கியூவில் நிறுத்திவிட்டு கியூபாவின் சுதந்திரத்திற்காக போராடிய சேக்குவாராவின் உருவம் பொறித்த சட்டையை அணிந்தவனும் 67 வயதிலும் கூலி வேலைக்கு செல்லும் தனது தந்தையை பற்றி கவலைப்படாமல் 37 வயதில் கிரிக்கெட்டில் இருந்து விலகிய சச்சின் டெண்டுல்கரை பற்றி கவலைப்படுபவனும் வீட்டில் பழைய சோற்றை சாப்பிட்டு விட்டு தனக்கு பிடித்த நடிகனுக்காக பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்பவனும் இந்த மண்ணிற்கு கிடைத்த சாபங்கள் நீங்க எங்கேயா தெரியப்படுத்திருக்கீங்களா? சமந்தாவை பார்த்து சைட் அடிக்கட்டும், லயன்தாராவை பார்த்து விசில் அடிக்கட்டும், ஆனால் வாழ்நாளில் ஒருவரை மட்டுமாவது பின்பற்றணுங்க. ஒருவரை பின்பற்றலாம் நடுவர்களே. அவர் யார் தெரியுமா? உறக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் வைப்பதுதான் கனவுன்னு சொல்லி சென்றாரு அந்த மாமேதை டாக்டர் APJ அப்துல் கலாம். அவருடைய வார்த்தைகளை பின்பற்றணும். அவருக்கு பிடிச்ச ஒரு பாடல அவங்களுடைய கவிஞர் பா விஜய். நான் அதிகம் மதிக்கக்கூடிய கவிஞர்கள்ல அவர் முக்கியமானவருங்க. பா விஜய் அற்புதமான பாடல் கொடுத்தாரு. ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் வந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, நல்ல பாடல்ல பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணார் அந்த மாமேதை டாக்டர் APJ அப்துல் கலாம். ஆனா அதுக்கு அடுத்து பாட்டு கொடுத்தாரு பாருங்க. அப்பேற்பட்ட கவிஞர்கள்லாம் அவங்களுடைய விருதுகளை அவங்களுடைய நல்ல வரிகளை ஏன் தக்க வச்சுக்க மாட்டாங்கிறது தான் எங்களுடைய கேள்வியா இருக்குங்க. பாட்டு கொடுக்குறாங்க, கதாநாயகன் அப்படியே கதாநாயகி வம்புழுக்காம சும்மா நிக்கிறத போலவும் கதாநாயகி கதாநாயகனை வம்புழுத்து பாடுறது போலவும் ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. செய் ஏதாவது செய் ஏதாகிலும் செய் எடாகுடம் செய். வீட்டு வேலையெல்லாம் பாடுறான்றா. என்ன யூடியூப் ரூட்டஸ் நடுவர்களே, நீங்க சொன்னீங்க இங்கிலீஷ் பாடமா நல்லா வருவீங்க. ஆனால் நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்க பள்ளி பருவத்திலேயே காதல் கூடாது காதல் கூடாது. நம்ம ஆயிரம் சிந்தனைகளை சொற்பொழிவா தர்றதுக்கு பதிலாக பட்டுக்கோட்டையார் அவர்கள் இரும்பு திரைப்படத்துல ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க. பள்ளி பருவத்தில் வர்றது காதல் கிடையாது, அதுக்கு பேர் இன்ஃபேச்சுவேஷன், இனக்கவர்ச்சின்னு அழகா அந்த காலத்திலே பாடல் கொடுத்தாரு. இந்த காலத்திலே இந்த மாதிரி பாடல் கொடுக்கறதுக்கு கவிஞர்கள் ரெடியா தான் இருக்கிறாங்க. அந்த பாடல்களை வாங்கிக்கிறதுக்கு இயக்குனர்கள் தயாராக இல்லை. இயக்குனர்கள் தயாராக இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் தயாராக இல்லை. தயாரிப்பாளர்கள் தயாராக இருந்தும் மக்கள் தயாராக இல்லை அந்த மாதிரி எல்லாம் பாட்டை கேட்கறது. இது முக்கியமான செய்தி இல்லையா?